மத்திய அமைச்சர் பதவிக்கு செல்வீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக துரை வைகோ பதில் தெரிவித்துள்ளார். நான் அதை பத்தி எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமிடலும் கிடையாதுங்க. நான் இன்னைக்கு இந்த தேர்தலை போட்டி போடுவேங்கிறது எனக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் அரசியல் பொறுத்து எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. அந்த நான் சென்ற சட்டமன்ற தேர்தலையே பொறுத்த வரைக்கும் சாத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திமுக தலைமை அவங்க தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ரகுராமனை நான் இது பண்ணியிருந்தேன். இந்த முறை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது கட்சியில் இருக்க மற்றவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதே இடத்துல நிர்வாகக்குழுல எங்கள் இயக்கத்தினர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே முக்கியமான நிர்வாகம் எல்லாரும் வச்சுக்கிட்டு ஒரு 7-8 பேர் பட்டியல் போட்டு இதில் யாராவது ஒருத்தர் கொடுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகக்குழு அத்தனை பேர் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களை பற்றி தனிப்பட்ட துரை வைகோ கிடையாது. இது இயக்கத்துடைய நன்மை கருதி நீங்கள் கண்டிப்பாக இதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்துறத காரணனால அந்த தேர்தலையும் போட்டேன். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப எதுவுமே இந்த 3 வருஷமா பொறுத்த வரைக்கும் எதுவுமே இது பண்ணணும் அது பண்ணணும்னு கிடையாது. அது திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யறது கிடையாது. இயற்கையாக நடக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சொல்ற போற அந்த அமைச்சர் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையும் கிடையாது. இல்லை அப்படி அதை பற்றி சிந்தனையும் கிடையாது. அதுக்குண்டான நான் அதை பற்றியான அந்த எண்ணமோ ஏதோ கிடையாது. நீங்கள் சொல்கிறபடி சொல்லும் போது இது இருக்குது. அது சிரிக்கிறதா வருதே எனக்கு அது நீங்கள் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தாலும் அது பிரஸ் மீட்டில் நான் இது பண்ணுவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.